சட்டம் எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இப்பேற்பட்ட சமூகத்தில் தான் நடந்திருக்கு இந்த அஜித்குமார் கேஸ். நான் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வரல, ஆல்ரெடி எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் ஏன் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா, ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. என்னென்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கிதாங்கிற அந்த ஒரு பொண்ணு தான் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, தன்னோட 10 சவர நகையை வந்து காணும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ அந்த பொண்ணு கொடுத்த அந்த ஒரு கேஸ்னால தானே வந்து இப்படி ஒரு உயிர் போயிருக்கு. யாராக இருந்தாலும் தான் கொடுத்த கேஸ்னால தான் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையா? 10 சவரனே இருந்திருந்தாலும் தான் கொடுத்த கேஸ்னால தான் இப்படி ஒரு உயிர் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு உறுத்தல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குமா இருக்காதா? இருக்கணும்ல. இப்போ அந்த பொண்ணு எங்கே போனாங்க? புகார் கொடுத்து உடனே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களா? ஏன் திரும்ப அவங்கள விசாரிக்க மாட்டாங்களா? நிஜமாலுமே நீங்கள் 10 சவரன் அந்த வண்டியில் வச்சுருந்தீங்களான்னு ஒரு கேள்வி யாருமே ஏன் கேட்கவே இல்லை. ஓகே, அவங்க 10 சவர நகையை வண்டியில் வச்சுருந்தாங்க, அதுக்கான வந்து என்ன ஒரு ஆதாரம் இருக்குது? யாராவது வண்டியில் 10 சவரன் நகையை வச்சுட்டு கேர்லெஸ்ஸாக வந்து வண்டியை பார்க் பண்ணணுன்னு யார்கிட்டாவது கொண்டு போய் கொடுப்பாங்களா? நீங்களே ஒரு திங்க் பண்ணுங்கள், நிஜமாக யாராவது அப்படி பண்ணுவாங்களா? கேஸ் கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்தடுத்த விஷயமும் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? எவ்வளோ விஷயங்களை இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து நீதி கிடைக்கிறதுக்காக எத்தனை விஷயங்கள் இந்த மாதிரி போராடிருக்கீங்க, எத்தனை பேர்த்து இந்த மாதிரி நொங்கெடுத்துருக்கிறீங்க? சட்டம் அனைவருக்கும் சமம்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட தான் நான் வந்து கேட்குறேன். ஒரே ஒரு கேள்வி, எத்தனையோ பெண்களுக்கு அநீதிகள் நடந்திருக்கு. பொள்ளாச்சி சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சம்பவங்களுக்கு காரணமானவங்களை எத்தனை பேர்த்த நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வச்சு நொங்கெடுத்தீங்கன்னு மட்டும் லிஸ்ட்டு மட்டும் காட்டுங்களேன் கொஞ்சம். வெறும் 10 சவரன் பெருசா, இல்லை அப்பேற்பட்ட ஒரு பெண்களோட வாழ்க்கை போனது பெருசா? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. சப் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு ஒரு உயிர் எடுக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கா என்ன? அப்போ ஏற்பட்ட பவர் அவங்களுக்கு கொடுத்தது யாராக இருக்கும்? காமனாக எல்லாருமே திங்க் பண்ணுங்கள். ஒரு தவறு நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனைகள் என்னென்ன வருங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. அந்த மாதிரி இப்படி ஒரு ஆளை நம்ம போய் அடிக்க போகிறோம், இந்த அளவுக்கு ஒருத்தனை வந்து பனிஷ் பண்ண போகிறோன்னா அதன் மூலியமா என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. அப்போ தெரிஞ்சுமே ஒரு செயலை அவங்க வந்து பண்ணுவாங்களா? அப்போ அந்த பவர் யார் அவங்களுக்கு கொடுத்துருப்பா? மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு தெரியாமையே இந்த ஒரு விஷயங்களா அந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோரும் பண்ணாங்க? இப்படி ஒரு ஆளை வந்து அடித்து கொன்னவங்களுக்கு தற்காலிகமாக பணியிடை நீக்கமா? இது எங்கே ஒரு நீதி? எனக்கு புரியலையே. இங்கே எங்கே உங்களுக்கு வந்து சமமான சட்டங்கள் நிலைக்குது? இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்டால் பத்தாது, ஒவ்வொருத்தரும் கேள்வியை கேளுங்க.